ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு சில விடயங்கள் வந்து பார்ப்போம், ரிப்போர்ட்டிங் சம்மந்தமாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் சிஎஸ்சி வெப்சைட். இந்த சிஎஸ்சி கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டில் வந்து நிறைய விடயங்கள் இருக்குது. நீங்கள் இதை இதில் வந்து ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னாலே நிறைய விடயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் இந்த பப்ளிகேஷன் என்ற செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சிஎஸ்சி டெய்லி ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி அண்ட் குவார்டர்லி ரிப்போர்ட் வந்து இதில் இருக்கும். இதில் நீங்கள் ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி ரிப்போர்ட்டில் வந்து சில விடயங்கள் அதை வந்து பார்ப்போம். நம்ம என்னென்ன விடயங்கள்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி இந்த ஓல்ட் ப்ரைஸ் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்னொன்று பார்த்து நம்ம ஏஎஸ்பிஏ என்று நம்ம ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று என்ன இதில் என்ன இண்டெக்ஸாக இருந்தது, இன்றைக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கின்ற விடயங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை வச்சு கொண்டு தான் மார்க்கெட் இன்றைக்கு க்ரீனாக இருந்ததா ரெட்டாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பாசிட்டிவுக்கு மூவ் ஆகுமான்னு சொல்லி சொன்னால், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுமாக இருந்தால் நம்ம க்ரீன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். டவுன் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் ரெட்டில் வந்து அது காட்டும், சிவப்பு கலரில் வந்து அது காட்டப்படும். ரைட், ஓகே. அதே நேரம் இந்த செலக்டட் 20 லீடிங் கம்பெனிக்குரிய இண்டெக்ஸையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து 4404 இருந்திருக்கு, 4300 வந்து நேற்று இருந்திருக்கு. ரைட், இப்போ அடுத்தொரு விடயம் வந்து என்னென்று சொன்னால், அந்த ஈக்விட்டின்னு சொல்கிறது இன்றைக்கு நடந்த மொத்த டேர்ன் ஓவர் சேல்ஸ் எவ்வளவுன்றதை நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டில் பார்க்கக்கூடிய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 6 பில்லியன் அளவில் வந்து சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. ரைட், 6 பில்லியன் அளவு வந்து சேல்ஸ் வந்து ஒரு நாளில் வந்து நடந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் 6.3 அளவில் நடந்திருக்கு. அப்போ நேற்றை விட இன்றைக்கு வந்து சேல்ஸ் வந்து குறைவாக நடந்திருக்கு. இதில் டொமஸ்டிக் இலங்கையை சேர்ந்த முதலீட்டாளர் வாங்கிய அளவு வந்து பார்த்திங்கன்னா 5.7 பில்லியன் அளவு வாங்கியிருக்கிறாங்க. இதில் அவங்க டொமஸ்டிக்காக விற்றுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 5.899 அளவு வந்து சேல் நடந்திருக்கு. பொரின் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 215 நடந்திருக்கு மில்லியன் அளவில். அதே நேரம் ஃபாரின் சேல்ஸ் வந்து 114 நடந்திருக்கு. ஆகவே ஃபாரின் பர்ச்சேஸ் வந்து கூட நடந்திருக்கு, அவங்க விற்ற பெர்சன்டேஜ் வந்து குறைய இருக்குது. ஆகவே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் வந்து இருக்குன்னு சொல்லி அறியலாம். ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாட்டுக்குள்ளே வந்தால் நம்மளது பங்குச்சந்தை, நம்மளோட நாடு வந்து கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் போய் கொண்டிருக்கின்ற விடயங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் பங்குச்சந்தையை வந்து கட்டாயம் நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, முதலிடுறீங்களோ அல்லது ட்ரேடிங் செய்கிறீங்களோ என்றதுக்கு மேலதிகமாக இந்த பங்குச்சந்தையை நீங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கும் எல்லா விடயங்களும் தெரியும் மட்டுமில்லை, நானும் சில விடயங்களை வந்து லேர்ன் பண்ணி கொண்டு தான் நான் பல ஒன்ற விடயங்களை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோகளில் தந்து கொண்டிருக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து இந்த டே ரிப்போர்ட்டை பார்த்துட்டோம். இதில் வந்து நீங்கள் பிடிஎஃப் பாயம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வீக்லி ரிப்போர்ட் இருக்குது, வீக்லி ரிப்போர்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது மந்த்லி ரிப்போர்ட் இருக்குது. ரைட், இந்த வீக்லி ரிப்போர்ட்டில் சில விடயங்கள் மேலதிகமான சில விடயங்களையும் வந்து நம்ம பார்ப்போம். இதுலேயும் அதே விடயங்கள் தான் வீக்கில் நடந்த சேஞ்சஸ் வந்து காட்டும். ப்ரீவியஸ் வீக் இந்த வீக்கில் இருக்கிற விடயங்களை வந்து இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன மாதிரி இதில் டேர்ன் ஓவர் நடந்திருக்கு, அந்த அதே விஷயங்கள், டொமஸ்டிக் பர்ச்சேஸ் எவ்வளவு, டொமஸ்டிக் சேல்ஸ் எவ்வளவு, ஃபாரின் பர்ச்சேஸ் எவ்வளவு, ஃபாரின் சேல்ஸ் எவ்வளவு என்ற விடயங்கள் இருக்கும். இது வீக்கில் நடந்த செய்திகள் விடயங்களாக காணப்படும். ரைட், அதுக்குரிய இண்டெக்ஸை பார்த்தீங்கன்றாலும் தெரியும். இது வந்து SLNLP லீடிங் கம்பெனிக்குரிய 20 S&P SL20ன்னு சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸுக்குரிய பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி இதில் மூவ்மெண்ட் இருக்குன்ற விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஃபாரின் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் திஸ் வீக் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த என்ன மாதிரி இந்த கிராஃப் வந்து சேல்ஸையும் பர்ச்சேஸையும் காட்டுற விடயத்தை வந்து காட்டுறது. ரைட், ஃபாரின் பர்ச்சேஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாரின் சேல்ஸ் வந்து கூட நடந்திருக்கு. ஆகவே பர்ச்சேஸ் குறையக்கூடிய அந்த பாயிண்டில் வந்து இது மீட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து ஃபாரின் பர்ச்சேஸ் வந்து இங்கே நடந்திருக்கு. அடுத்தது என்னென்ன நாளில் சேஞ்சஸ் நடந்திருக்குன்ற விடயங்களும் இது ஒரு வீக்குக்குரிய 7 நாளைக்குரிய ஒரு கிராஃப் உண்டு. இந்த விடயங்களை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய இருக்கும். இதில் நான் அடுத்தது மிக முக்கியமான சில விடயங்கள் இருக்குது, அதை வந்து பார்க்கத்தான் இந்த இதுக்கு வந்து நான் என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வாரத்தில்
டாப் கெய்னர் அண்ட் டாப் லூசர் ரெண்டு விடயங்கள் இருக்கும். அதாவது இந்த மொத்த பங்குச்சந்தை, இலங்கையுடைய பங்குச்சந்தையில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண 5 ஷேர்ஸுடைய டீட்டெயிலை வந்து இதில் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து மாற்றம் நடந்திருக்கு. குறிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் இந்த கொட்டகலை இவங்களுடைய பிளான்டேஷன் நினைக்கிறேன். இந்த பிளான்டேஷனுடைய ஷேர்ஸை நீங்கள் வாங்கியிருந்தீங்களாண்டால் ஒரு வாரத்துக்கு முதல் 6 ரூபா 10 போனது, பிறகு வந்து 8 ரூபா 60 போயிருக்கு. இதில் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 40.98%. ஆகவே 41% வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஷேர்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் 40% வந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் வந்து சம்மந்தமாக 33, மாவெளி சம்மந்தமாக 23% ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இந்த அசைவன்னு சொல்லுவோம், இது வந்து இது ஒரு ப்ராஃபிட். அதாவது இந்த பையிங் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் இடையிலான வித்தியாசம். அதாவது ஆரம்ப ஓப்பனிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், இது க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு வீக்குக்கு முதல் நடந்த ஓப்பனிங் ப்ரைஸ், இது வந்து க்ளோஸ். அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்எம்ஏ லீசிங்ன்றது இது வந்து 30% உள்ள ஒரு ஷேர்ஸ், இது வந்து 20%. சில நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கே நீங்கள் நிறைய ஷேர்ஸ் வந்து இப்படியானதுகள் வந்து வாங்கலாம். ஆனால் இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த கம்பெனி. மற்ற கம்பெனிகள் வந்து ஓகே, இதே மாதிரி மற்ற கம்பெனிகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல. அடுத்து டாப் லூசர்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நேஷன் லங்கான்றது பார்த்தீங்கன்னா தெரியும் 33% லாஸ் ஆகிருக்கு. HNB ஃபைனான்ஸ் வந்து 23% டவுனாக இருக்குது. செலோன் பிரெண்டர்ஸ், அடுத்தது ப்ரகன், அடுத்தது ஓட்டோட்ரோமன் சொல்லி இந்த கம்பெனிகள் என்ன மாதிரி மாற்றம் நடந்திருக்கின்ற விடயங்களும் வந்து இருக்குது. ரைட், அடுத்த விடயங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு செக்டர் வைஸ், அதாவது ஒவ்வொரு செக்டர், நான் ஏற்கனவே வந்து 20 செக்டர் சம்பந்தமாக வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கின்ற விடயங்கள் கூறியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஒவ்வொரு செக்டர்லையும் வந்து என்ன செக்டர் வந்து கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கின்ற விடயங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு இண்டெக்ஸ் தான், இதுவும் ஒரு இண்டெக்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு என்ற விடயங்களை நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த விடயங்கள் இருக்குது. இதில் முக்கியமான விடயம் என்னென்னு இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பங்குகள் வச்சு கொண்டிருக்கிறீங்களாக இருந்தால் அந்த ரைட் இஸ்யூ என்ற உரிமை வழங்கல் என்ற விடயம் ஒன்று இருக்குது. அதையும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதில் அடுத்து இன்னும் மிக முக்கியமான விடயம் ஒன்றுக்கு வரும்னா இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு விடயத்தை பார்க்க வந்திருக்கோம். என்னத்துக்குண்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த சிலோன் டொபாக்கோட கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் வச்சு கொண்டிருந்தீங்களாக இருந்தால் அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பங்குக்கு 40 ரூபா 90% வந்து பங்கு லாபமாக கொடுக்குறாங்க. என்ன டேட்லன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் 21/12/2024. இந்த டேட்டில் நீங்கள் வச்சிருக்கொள்ளணும். அந்த டேட் வரைக்கும் நீங்கள் இந்த ஷேர்ஸை வச்சுருந்தீங்களான்னா உங்களுக்கு 9/12/2024 இதுக்குரிய கொடுப்பனவு ஷேர்ஸுக்குரிய பங்கு லாபங்களை வந்து தருவாங்க. ஆகவே நோமலாக வந்து இந்த டேட்டெல்லாம் வந்து மிக கட்டாயமாக பார்க்கணும். என்னென்னு சொன்னால் இந்த நேரங்களை இதை வச்சு கொண்டு தான் வந்து பங்கு வந்து திடீரென நம்மளுடைய பங்குட பெறுமதி வந்து அதிகரிக்கும். இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அகவத்த பிளான்டேஷன் ஒன்றுக்கு, வத்தலை பிளான்டேஷன், சன்ஷைன் கோல்டிங், சிலோன் கிரைன் எலிவேட்டர், இப்படி இவ்வளோ கம்பெனிக்குரிய பங்கு லாபங்களும் இந்த மாதத்துக்குள்ளே 12ஆம் மாதத்துக்குள்ளே கொடுக்கப்படுது. இப்போ இதுக்குரிய ஷேர்ஸ் உங்களிடம் இருக்குமா இருந்தால் அதற்குரிய பங்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 90% அகவல பிளான்டேஷன் வந்து 10 ரூபா ஒரு ஷேர்ஸுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. வட்டவல பிளான்டேஷன் வந்து 8 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. இந்த இப்போ ஒரு கம்பெனி வந்து அது அறிவிக்கிறாக இருந்தால் இப்படி இந்த ப்ரைஸ் வந்து பங்கு லாபம் கொடுக்க போகிறோம்னு சொல்லி அந்த நேரத்தில் பங்குட பெறுமதி ஒரு பாரிய ஒரு அதிகரிப்பை வந்து காட்டக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதில் நிறைய விடயங்கள் இருக்குது. இனி அடுத்து ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு எபிசோடில் பார்த்து கொண்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.